ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். உலகெங்கிருந்தும் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நமது அரங்கத்திற்கு ஜோதிட சக்கரவர்த்தி பாரம்பரிய ஜோதிடர் பட்டுக்கோட்டை முருகன் ஜோதிட நிலையத்தைச் சேர்ந்த ஐயா கரு முருகானந்தம் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர் சோதிட சித்தாந்தத்தில் நட்சத்திரங்களை பற்றி அதிகமாக ஆழமாக நுண்ணுணர்வாக சொல்லக்கூடியவர். அதனால் ஐயா அவர்களிடமிருந்து இந்த நட்சத்திர தாராபலன்கள் மூலமாக நமக்கு நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் உள்ளே போகலாம். ஐயா கரு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் அதனுடைய தாராபலன்கள் இது முக்கிய இன்றியமையாத ஒரு பாகமாக விளங்குகின்றது. இதில் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பத்து தாரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மனிதருக்கு நிரந்தர செல்வ வருமானம் பண வரவு கிடைப்பதற்கு தாங்கள் எந்த வகையான ஒரு சூட்சுமங்களை சொல்ல வேண்டும் என்று அவளுடன் எதிர்பார்க்கிறோம் ஐயா. தாங்கள் சொல்ல வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு முதலில் வணக்கத்தை சொல்கிறோம். இன்றைக்கு ஐயா கேட்ட பதில் 2வது நட்சத்திரம் எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத ஐயா கேட்டிருக்காங்க. 2வது நட்சத்திரம் என்பது நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது, வாக்கை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே தனம் நமக்கு வரணும்னா 2வது நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும். உதாரணத்திற்கு ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் உத்தரத்தில் பிறந்தவர். அவர் 2வது நட்சத்திரமான அஸ்தத்தை இயக்கியதால் தான் அவர் முதலமைச்சரானார். அஸ்தம் சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம். சூரியன் என்றாலே ஆளுமை, அரசை அமைக்கக்கூடிய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தை அவர் இயக்க போய் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வலம் வந்தார். அதேபோல் புரட்சி தலைவர் அவர்கள் ரேவதியில் பிறந்தவர். அவரும் அந்த அஸ்வினியை இயக்கினதனால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அதாவது அஸ்வினி என்பது சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது. ஆகவே அவர் அதை பெற்றார். அதேபோல் இந்த அஸ்வினி என்பது குதிரையை சொல்லும். நாடோடி அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை இல்லாமல் படத்தையே அவர் இயக்க மாட்டார். அநேகமாக ஏதாவது குதிரைகிட்டையாவது போய் நின்றுவார். அது மாதிரி தான் அவருடைய படமெல்லாம் இருக்கும். ஆகவே அவரும் அதை இயக்கியிருக்கிறார். ஆகவே இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன். 2வது நட்சத்திரம் நமக்கு தனத்தையும் கொடுக்கும், பெரிய பதவிகளையும் கொடுக்கும். 2வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் என்பது சூரியனுடைய அண்ணாவுக்கு சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் பிறந்த நட்சத்திரம். இவருக்கு அஸ்வினி நட்சத்திரம், அது சூரியன் டிஎன்ஏயை கொண்டது, கர்ம பிரிவதி கொண்டது. ஆகவே அவரும் செல்வாக்கோடு முதலமைச்சராக வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக 2 பேருமே நிறைய பொருட்செல்வங்களை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் நிறைய யுத்திகளை கையாண்டிருக்கிறாங்க. ஆக 2வது நட்சத்திரத்தை ஒரு மனிதன் இயக்கனானா அவனுக்கு செல்வம் வந்து சேரும். நிறைய பதிவுகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 2வது நட்சத்திரம் என்பது இவ்வளவு இருக்குது. சிவபெருமானுக்கே பார்த்திங்கன்னா 2வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக வரும். ஏன் அவருக்கு 2வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக வர வேண்டும்? அவர் ஆக்கல் அளித்தலுக்குரியவர். அவருக்கு ஏன் அந்த 2வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக? குரு கருவை கொடுக்கக்கூடியவர், ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடியவர். ஆகவே 2வது நட்சத்திரம் இவர்களுக்கு இப்படி வர வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். ஆகவே 2வது நட்சத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல். மிக சிறப்பான ஒரு விளக்குரை ஐயா. எப்படி நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா, அண்ணாதுரை ஐயா இவர்களெல்லாம் எப்படி தங்களுடைய 2வது நட்சத்திரத்தை இயக்கி தங்களுடைய செல்வ வளத்தை எவ்வாறு பெருக்கிக் கொண்டார்கள் என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி நட்சத்திர தாராபலன்களில் 6வது நட்சத்திரத்தை இயக்கினால் தெய்வ அனுகூல்யம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஐயா. அதை பற்றி ஒரு சிறப்பானதொரு விளக்குரை கொடுக்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். 6வது நட்சத்திரம் என்பது தெய்வ அனுகூலம். நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம் தான், திருவாதிரை தான் 6வது நட்சத்திரம். அப்போ உலகத்தை ஆளக்கூடிய சிவன் பிறந்த நட்சத்திரமாக 6வது நட்சத்திரம் வர வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். அது 6, 15, 26 வரும், 24 வரும்.
6வது நட்சத்திரத்தில் சிவனையும் ருத்ரனையும் நடராஜரையும் பிறக்க வைத்திருக்கிறார்கள். 15வது நட்சத்திரத்தில் நரசிம்மரையும் அலெக்சாண்டரையும் அன்னை தெரசாவையும் புலிப்பாணி ஐயாவையும் சித்தரையும் பிறக்க வைத்திருக்கிறார். சதயத்தில் ராஜராஜ சோழனையும் யமதர்மராஜனையும் பிரித்தியங்கா தேவியையும் பிறக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே தெய்வ அனுகூலம் பெறணும்னா தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த நட்சத்திரத்தில் அவர்களை பிறக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே 6வது நட்சத்திரம் என்பது தெய்வ அனுகூலம். அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை நாம் வணங்க வேண்டும். அந்த நட்சத்திரத்தினுடைய கோவில்களுக்கு நாம் செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்றாவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அந்த 6வது நட்சத்திரத்தை தெய்வ அனுகூல நட்சத்திரம் அவனுக்கு என்ன திசைவானாலும் நடக்கட்டும், அவனுக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்கட்டும், விரையாதிபதி திசை நடக்கட்டும், ஆனாலும் அந்த 6வது நட்சத்திரத்தினுடைய அந்த கோவில்களுக்கு அவர்கள் சென்று வந்தாலே அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அந்த 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமாக இருக்கும். ஏன் என்றால் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய பாவகம் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடமாக வரும். அப்போ 3, 7, 11 என்பது நம்முடைய காம திரிகோணமாக இருந்தாலும் 3 என்பது விடாமுயற்சி வெற்றி ஸ்தானம். ஆகவே நமக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை இயக்கினாவே 3ஆம் இடம் நமக்கு இயங்கும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அந்த 6வது நட்சத்திரத்தினுடைய கோவில்களுக்கு சென்று வருவது பெரிய சிறப்பை தரும். ரொம்ப ஒரு சிறப்பானது ஒரு எடுத்துக்காட்டுடன் கூடிய ஐயா அவர்களுக்கு மிக நன்றி ஐயா. அதே மாதிரி ஐயா, சில நண்பர்கள், சில தொழிலதிபர்கள், சில வேலை செய்யக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை தனக்கு வேண்டும் என்று ஒரு மிகவும் எதிர்பார்ப்பார்கள். அடுத்த நிலை என்பது ஒரு முன்னேற்றம், சுய முன்னேற்றம். ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர் அடுத்து மிகப்பெரிய தொழிலை செய்யணும். ஒரு வேலையில் இருக்கிறவர் ப்ரொமோஷனாக இன்னொரு வேலைக்கு போகணுங்க ஐயா. ஒரு திருமணம் ஆகிடுச்சு, அடுத்து ப்ரமோஷன் அப்பாவாகணும், குழந்தை பிறக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 13ஆவது நட்சத்திரம் பதவி உயர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. இதை எவ்வாறு இயக்க வேண்டும், இதை எந்த முறையில் இயக்கினால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் வெகு எளிதில் நமக்கு கிட்டும் என்பதை விளக்கமாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஐயா கேட்டாங்க, 13வது நட்சத்திரம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ காலபுருஷ தத்துவத்திற்கு நம்ம எடுப்போம். பதவினா என்ன? 6ஆம் இடம். நமக்கு உத்தியோகம் என்பது 6ஆம் இடம். அதற்கு யார் காரக கிரகம்? சூரிய பகவான். அந்த 13வது நட்சத்திரம் அஸ்தம். அதில் பிறந்தவர் சூரிய பகவான், காயத்ரி தேவி. அங்கே 6ஆம் இடமும் வந்து விடுகிறது. அங்கே சூரியன் தலைமை பண்புக்குரியவர் சூரியனும் வந்து விடுகிறார். ஆகவே 13 என்பது யார் பிறந்தார்கள் என்றதை வச்சுக்க வேண்டியதில்லை. 13வது நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்திற்கு அஸ்த நட்சத்திரம். அந்த அஸ்தத்தினுடைய டிஎன்ஏ குரு பகவான். ஆகவே 13வது நட்சத்திரம் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயங்குகிறது. ஆகவே அரசு உத்தியோகம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக இருக்கார், ஒரு தாசில்தாராக இருக்கார், அவர் ஆடியோ ரேஞ்சுக்கு பரீட்சை எழுதுறார். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் எழுதினாவே கண்டிப்பாக அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துரும். அப்போ 13வது நட்சத்திரம் நமக்கு பதவி உயர்வு கொடுக்கும். அதற்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா 6 என்பது உத்தியோகம். 13வது நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரிய பகவான். சூரியன் என்றால் யார்? தலைமை பண்புக்குரியவர். ஆகவே அதற்காகத்தான் அதை எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆக 13வது நட்சத்திரமும் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு போகும். உதாரணத்துக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் ரேவதியில் பிறந்தவர். ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அவருக்கு 13வது நட்சத்திரம் உத்திரமாக வரும். உத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அவர் எதுக்கு பதவி உயர்வு எப்படிக்கு வந்தார்? ஒரு கட்சியில் இருந்து உச்சாணி கும்பான முதலமைச்சர் பதவியை ஏற்றான். அப்போ சூரியன் அங்கே வந்து விடுகிறார். அந்த இடமும் அந்த பாவகமும் வந்து விடுகிறது. 5 என்றால் அரசியல். 5ஆம் இடத்திலும் அந்த 6ஆம் இடத்திலும் வரக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம், அந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய காரக கிரகம் சூரியன், அங்கே அவர் வந்து விடுகிறார். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் உத்திரணத்தில் பிறந்தவர். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. அவருக்கு 13வது நட்சத்திரம் சதயம். சதயத்தில் யார் பிறந்தார்? ராஜராஜ சோழன் பிறந்தவர். ராஜராஜ சோழன் அந்த நட்சத்திரத்தில் ஏன் பிறக்க வேண்டும்? அது ராகுவுடைய நட்சத்திரம், தெய்வ அனுகூல நட்சத்திரம். இருந்தாலும் உத்திரத்திற்கு 13வது நட்சத்திரம் அந்த சதயமாக வந்து
அவரை அந்த அதில் பிறந்த ராஜராஜ சோழன் பதவியை அவரும் பெற்றார். அவரும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசராக வாழ்ந்தார். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய 13வது நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதர்களையும் உசத்தி வருகிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் மிருகசீரிடம் திருவாதிரை, புனர்பூசம், பூசம் அவருக்கு 4வது நட்சத்திரம் என்றால் அவருக்கு 13வது நட்சத்திரம் அனுசமாக வரும். அனுசத்தினுடைய DNA சூரியன், அங்கேயும் அந்த அரசமைப்பு கொடுக்கிறது. ஆகவே அனுசம் என்பது காலபுருஷனுடைய 17வது நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மோடிஜி அவர்கள் பிறந்த நட்சத்திரம். சர்தார் வல்லபாய் பட்டேல் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர். ஆகவே அவருக்கும் அந்த 13வது நட்சத்திரம் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களையும் பதவி உயர்வுக்கு கொண்டு போயிருக்கிறது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பானது ஒரு எடுத்துக்காட்டு ஐயா. எப்படி 13வது நட்சத்திரத்தை ஒருவர் இயக்கும் பொழுது மிக சாதாரண எளிய நிலைமையில் இருந்தவர் கூட மிக உயர்ந்த பதவிக்கு எவ்வாறு செல்கிறார் என்பதை மிக அருமையாக விளக்கம் கொடுத்து தக்க உதாரணத்துடன் சொல்லியிருக்கார். ரொம்ப மிக்க நன்றி ஐயா.